வாழ்வு வளமுடன் நமச்சிவாய வாழ்க. சன் நட்சத்திர உயர்கணித சார ஜோதிடத்தின் மூலமாக இன்றைய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்களா, பொதுவாகவே கோயிலுக்கு எல்லாருமே போகிறோம். கோயிலுக்கு போகும்போது நாம் எடுத்தோன்னே நம்ம குறிப்பிட்ட கோயில், இப்போ எந்த கோயிலுக்காக போகிறதாக இருந்தாலும் எடுத்தோன்னே நம்ம குறிப்பிட்ட கோயிலுக்கு போகிறோம். அப்போ நம்ம எடுத்தோன்னே குறிப்பிட்ட கோயிலுக்கு போனோன்னே நம்மளுடைய வேண்டுதல் பலிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக பலிக்காது. என்ன காரணம் அப்படின்னா, எதுவுமே ரூலிங் பிளான், அதாவது வரிசைப்படுத்துதல் அல்லது முறையாக செய்தல் அப்படின்னு இருக்குங்க. அப்போ எப்படி கோயிலுக்கு போகிறதுல போய் என்ன முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறது, இப்போ பழனிக்கு போகிறதா முடிவு எடுத்துக்கோமே. நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு பழனிக்கு போகிறோம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக வீட்டிலேருந்து புறப்பட்டு ஒரு சிலர் வீட்டில் சாமி கும்பிட்டு புறப்பட்டு போகிறாங்க. அது ஒரு முறை. இருந்தாலும் கூட ஒரு சரியான முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து புறப்படும் பொழுது வீட்டில் ஒரு தீபத்தை போட்டு நம்முடைய குலதெய்வம் விநாயகிட்ட நான் இந்த காரியத்துக்காக போகிறேன், இந்த காரியத்தை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு முதல் நிலையில் அந்த வேண்டுதல் சொல்லணும், வேண்டிக்கணும். அப்புறம் ரெண்டாவது, நம்ம ஊர் எல்லையை தாண்டும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விநாயகர் இருப்பார் அல்லது எல்லையம்மன் இருப்பாங்க. விநாயகர் இல்லாததே கிடையாது. அப்போது அங்கே போகும்போது, நம்ம எல்லைக்கு போகும்போது அந்த விநாயகர்கிட்ட கண்டிப்பாக நான் இந்த காரியத்துக்காக போகிறேன், இந்த காரியத்தை வெற்றியடைய நீங்கள் உதவி செய்யணும்னு அந்த உள்ளூர் விநாயகர்கிட்ட கண்டிப்பாக கும்பிடணும், வேண்டுதல் வச்சுக்கணும், கும்பிடணும். வாய்ப்பு இருந்தால் ஒரு தீபம் போட்டு போகலாம். இல்லைன்னா இப்போ காரில் போகிறீங்களா இருந்தால் எடுத்து இறங்கி கும்பிட்றது சங்கடம் இருந்தால் மனசுலையாவது அந்த இடத்துல நிறுத்தி ஒரு நிமிஷம் மனசுலையாவது நினச்சிக்கணும். இது ஒரு முறை. சரி, நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் இப்போ பழனிக்கே போகிறோம். பழனிக்கு போய் இறங்கினோன்னே முன்னாண்ட விநாயகர் இருக்கிறாரு, அந்த விநாயகரை கும்பிட்டுக்கணும். நாம் இந்த காரியத்துக்காக வந்திருக்கிறோம், இந்த காரியத்தை ஜெயப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். அதே மாதிரி இதுக்கு அடுத்தது, கோயிலுக்கு முன்னாடி கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தில் விநாயகர் இருப்பார் அல்லது வேற அதுக்கு உண்டான தெய்வத்துக்கு உண்டான தெய்வம் அங்கே இருக்கும். அந்த கொடிமரத்துக்கிட்டையும் நாம் எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு தான் போகணும். அதுக்கு அடுத்தபடியாக கோயிலை ஃபுல்லாக வலம் வந்து முன்னாடி உள்ளே போகும்போது காவல் தெய்வங்க இருப்பாங்க, 2 பேர், சண்டி முண்டி அப்படின்னு 2 காவல் தெய்வங்க இருப்பாங்க. ஆண் தெய்வங்களாக இருந்தாங்க பெண் தெய்வம், பெண் தெய்வமாக இருந்த ஆண் தெய்வம், ஏதாவது காவல் தெய்வங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு உத்தரவு வாங்கிக்கணும். இப்போ முருகனாக இருந்தால் மயில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், மயில்கிட்ட ஒரு நான் கடவுளை பார்க்கறதுக்கு இறைவனை பார்க்க போகிறேன், எனக்கு இந்த விஷயத்துக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் ஒரு காதில் போட்டு, அடுத்தபடியாக காவலில் இருக்கக்கூடிய வாயிலில் இருக்கக்கூடிய 2 தெய்வத்தையும் கும்பிட்டு அடுத்தபடியாக தான் நாம் கடவுள்கிட்ட போய் முறையிடணும். இது ஏன் இத்தனை ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்களா, எல்லாமே அந்த வரிசைப்படுத்தல் முறையாக போகும்போது அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தொடர்பு இருக்குது. அவங்க இங்கே கூப்பிட்டு கேட்பாங்க, உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்ட்டு. அதாவது நம்மளுடைய அரசாங்கம் எப்படி லைன் பிரகாரம் போகுதோ அதே மாதிரி தான் கோயில் பார்த்திங்கன்னா, நம்ம லைனாக முறையாக போகும்போது அந்த காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதே சமயத்தில் நம்ம சொல்லாத போகும்போது நான் பாட்டுக்கு சொன்ன வேண்டுதல் வச்சுங்க கேட்கல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதை நாம் பார்த்துருக்குறோம். அது எதையுமே முறையாக செய்யும்போது கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்று ஒரு தகவலான ஒரு கருத்து என்ன சொல்லணும்னா, இப்போ வண்டியில் பைக்கில் போகிறாங்க, நிறைய பேர் ஹெல்மெட் போடுறாங்க, ஆனால் அந்த ஹெல்மெட் அந்த லாக் போடாமல் போயிட்டுருக்குறாங்க. அப்புறம் ஒரு சிலர் பைக்கில் ஹெல்மெட் எடுத்து முன்னாடி வச்சுட்டு போவாங்க, காவலரில் பார்த்தாக்கா எடுத்து மாட்டிக்கிறாங்க. இது முற்றிலும் தவறானது. எந்த அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் நமது நன்மைக்காகவே அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கும். அப்போ நம்ம ஹெல்மெட் போட்டு அந்த பட்டன் போடாமல் போனோம்னா நாமளே ஏமாற்றிக்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்து. அதனால் முறையாக ஹெல்மெட் போட்டு அந்த பட்டனை லாக் பண்ணி மறுபடி வண்டி ஓட்டுங்க. அதே மாதிரி காரில் போகிறவங்க வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அந்த பெல்ட்டை போட்டு பயணம் செய்யுங்க. உங்கள் பயணம் இந்திய நிறைவேறட்டும். வாழ்க வளமுடன். நமச்சிவாய வாழ்க.